தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீஸா தாங்க பார்க்க போகிறோம். ஹோம்மேட் பீஸா. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 கப்பு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க, 2 ஸ்பூனு சர்க்கரை, இந்த அளவில் தான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு 1.5 ஸ்பூன் இதில் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு வைங்க. அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் அளந்து எல்லாமே எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கப்பு மைதா இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சின்ன ஸ்பூனில் எடுத்து சேர்த்துருக்கேன். அதோடு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ கூடாது. இப்போ இந்த எண்ணெயெல்லாம் விட்டுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. இப்போது இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் பிசையணும். நல்லா கலந்து பிசைஞ்சு கொடுத்துடலாம். தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அது நல்லா ஸ்டிக்கி ஆகிடுங்க. நம்ம கிளற நல்லா ஸ்டிக்கி ஆகிடும். பாருங்க, ஒரு நிமிஷம் விட்டுருங்க. இப்போது கையில் நம்ம பிசையணும். பிராண்டடான மைதா மாவு யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம போட்டதுக்கும் இப்போ இது ரெடி ஆகிட்டுருக்குன்னு. இப்போ ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒர்க் சர்ஃபேஸ்லேயோ போட்டு நல்லா இழுத்து பிசையணுங்க. கையில் ஒட்ட தான் செய்யும். நல்லா உள்ளங்கையில் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. கையில் ஒட்டாமல் பதத்துக்கு வரணும். நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஒர்க் சர்ப்ரைஸில் போட்டு நீங்கள் வந்து நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணுங்க. எவ்வளோ பொங்கி வந்திருக்கு. இன்னும் நம்ம 1.5 மணி நேரத்துக்கு மேலே வச்சா கூட நல்லா பொங்கி வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டில் நான் வந்து அவனில் பண்ணலை, ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் பண்ணலை. நான் வந்து ஜஸ்ட்டு வந்து கடாயில் தான் பண்ணுறேன். நான் தட்டில் வந்து கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. இப்போது இந்த மாவை எடுத்து நம்ம விரிச்சிக்கலாம். நல்லா பீஸா எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கையை வச்சு நல்லா தட்டி கொடுத்துருங்க. ரொம்ப தடிமனாக வேண்டாம், ஓரளவு இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பேஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில்
இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா பீஸா சாஸு. நான் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ லாஸ்ட் வீக் தாங்க போட்டேன். இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்படி தடவி கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தக்காளி சாஸு இல்லை வீட்டில் வச்சுருப்பீங்களா சில்லி சாஸ் அந்த மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சாஸ் இது பண்ணி வச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சீஸ் வந்து மேலே தடவுறது. அதை தான் நான் சும்மா லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்ததால் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து நான் கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் தடிமனாக இருக்குது, அதை லைட்டாக போட்டுக்கலாம். நீங்கள் ஆனியன் வேணும்னாலும் ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது பன்னீர் சேர்க்க போகிறோம். பன்னீர் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் பன்னீர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பன்னீர் எல்லாம் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரெட் காப்ரிக்கான் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. இதையும் நம்ம அங்கங்கே எடுத்து போட்டுக்க போகிறோம். நான் இதை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ ஃபைனல் டச்சாக சீஸை வந்து நம்ம துருவி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் துருவிட்டு உங்களுக்கு காணும். இதில் ஹர்ப்ஸ் போட்டிருக்கேன். க்ரீன் சில்லி இருந்தாலும் அதையும் மேலே தூவிக்கலாம். இப்போ பாருங்கள், ஹீட் பண்ணிட்டேன், ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப நேரம் டைம் கொடுக்க வேண்டாங்க. இந்த சீஸ் வந்து அப்படியே மெல்ட் ஆகி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சீஸு இப்போ தான் மெல்ல மெல்ட் ஆகிருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். முருகை மட்டும் விட்டுறக்கூடாது, தோசை மாதிரி ஆகிடும் மொடன்னு. கரண்ட்டு போயிடுச்சிங்க, அதான் நான் டார்ச் வச்சு பார்க்குறேன். நல்லா வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்து வந்தாச்சு. மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். அதுதான் நம்ம வத்த மிளகாவையே நல்லா வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி மேலே சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான பீஸா உங்களுக்கு ரெடி ஆகிடுது. நல்லா இதுவாக யம்மியாக இருக்குங்க. இப்போ என்கிட்ட பீஸா கட்டர் எதுவுமே இல்லை. இதில் கட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சூடாக இருக்குது. சாஃப்டாக கட் ஆகுது.
சூப்பராக கட் ஆகிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக எம்மியான பீஸா சீஸோட சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹோம்மேட் பீஸா, பன்னீர் பீஸாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.